Islamic Kids Zone. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீடுங்களில் பெரியவங்க தொழும்போது சின்ன பசங்க விளையாடிக்கிட்டே அவங்களுக்கு குறுக்க ஓடுறத பார்த்துருப்போம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு பல பேருக்கு தெரியறதில்ல. அது ஏன் தப்பு, அதனால என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முகம்மதும் சாராவும் இங்க வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, தொழுகிறவங்களுக்கு முன்னாடி குறுக்கே போறதுல இருக்கிற பாவம் மட்டும் ஒருத்தருக்கு தெரிஞ்சா அவர் 40 காலம் அங்கேயே அப்படியே சிலையாட்டம் நின்னுட்டு இருப்பாராம். அந்த அளவுக்கு அது பெரிய குற்றம்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க டாடி தொழுறவங்களுக்கு குறுக்க போனா அவ்வளோ பெரிய தப்பா? 40 காலம்னா 40 நிமிஷமா டாடி? அதுதான் விஷயம் செல்லம். அந்த ஹதீஸை சொன்னவருக்கு அது 40 நாளா 40 மாசமா இல்ல 40 வருஷமான்னு ஊடுதியா தெரியல. ஆனா யோசிச்சு பாரு, அது 40 மணி நேரமா இருந்தாலே நகர முடியாம அங்கேயே நிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆமா டாடி, அப்போ 40 வருஷம் தான் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. சரியா சொன்ன சாரா, அந்த நேர அளவு முக்கியமில்லை. நாம இறைவனை வணங்கிட்டு இருக்கும்போது அந்த தொடர்பை துண்டிக்கிற மாதிரி குறுக்கே போறது எவ்வளோ பெரிய மரியாதை இல்லாத செயல்ங்கிறது தான் முக்கியம். ஓ அப்பா, இப்போ புரிஞ்சுது. அதனாலதான் நாம முன்னாடி ஒரு சுப்ரா வைக்கிறோம். அதை தாண்டி நீங்க போய்க்கலாம், ஆனா அதுக்குள்ள வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இனிமே நாங்க கவனமா இருப்போம் டாடி. யாராவது தொழுதாங்கன்னா அவங்க முன்னாடி ஓடாம அவங்க தொழுக முடிகிற வரைக்கும் அமைதியா இருப்போம். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு. தொழுகைங்கிறது நம்ம படைச்ச இறைவன் கூட பேசுகிற ஒரு உன்னதமான நேரம். அந்த நேரத்தில் மற்றவங்க குறுக்க வர்றது அந்த தொடர்பையே துண்டிக்கிற மாதிரி. அது 40 நாளாக இருந்தாலும் சரி, 40 வருஷமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாவம் நம்மளை அவ்வளவு காலம் நகர விடாமல் செஞ்சிடும்னா அதோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இனிமேல் நம்ம வீடுகளில் பெரியவங்க தொழுதாலும் சரி, இல்லை நீங்களே தொழுதாலும் சரி, கண்டிப்பாக முன்னாடி ஒரு சுப்ரா, அதாவது ஒரு தடுப்பை வச்சுக்கணும். மற்றவங்களும் பாவம் செய்யாமல் நாம் தான் பாதுகாக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இதை அன்பாக சொல்லிக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.